இடியாப்பம் இடியாப்பம் 3 10 ரூபா தேங்காய் பால் இடியாப்பம். என்னது இடியாப்பம் 3 10 ரூபா தேங்காய் பால் இடியாப்பம். இடியாப்பம் இடியாப்பம் தேங்காய் பால் 3 10 ரூபா. இடியாப்பம் இரு ஆப்பம் தேங்காய் பால் இடியாப்பம். இரு ஆப்பம் இடியாப்பம் 3 10 தேங்காய் பால் இடியாப்பம். இடியாப்பம் என்னையா வைக்கிறாரு தேங்காய் பால் இடியாப்பம். இடியாப்பம் 3 10 தேங்காய் பால் இடியாப்பம். இடியாப்பம் தேங்காய் பால் இடியாப்பம். இது அதுவா இடியாப்பம் தேங்காய் பால் இடியாப்பம். இடியாப்பம் என்னது இடியாப்பம் 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 காசு கொடுத்து வாங்காத. இங்க பாரு இடியாப்பம் நீங்க இடியாப்பங்கிறீங்க. இடியாப்பம் ஏ இடியாப்பம் 3 10 ரூபாய் இடியாப்பம். ஏ இடியாப்பம் ஆஞ்சநேய மைக் செட் இடியாப்பம். இடியாப்பம் 3 10 ரூபாய் இடியாப்பம். நல்ல மருந்து மச்சா இடியாப்பம் 3 10 ரூபாய் இடியாப்பம். நாத்தாப்பம் ஊத்தாப்பம் இடியாப்பம் 3 10 ரூபாய். விக்கிறது என்ன இடியாப்பமா ஊரவுள்ள வாங்கலையே. இல்ல நாட்டாப்பம் நாட்டாப்பம் இருக்கா? இடியாப்பம் அதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாலு நாத்தாப்பம் ஊத்தாப்பம் இடியாப்பம். முத்துப்பாண்டியன் இடியாப்பம். மாமாட்ட சொல்லக்கூடாது. இடியாப்பம் 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 தேங்காய் பால் இடியாப்பம். கூட்டிட்டு போய் அதையாவது செய்ய ஏதாவது ஒண்ணு. நாட்டாப்பம் இருக்கு. நாங்களே எவரை பார்த்துட்டு இருக்கோம். வெள்ளப்புண்டை வெள்ளப்புண்டை வெள்ளப்புண்டை. என்னது உனக்கிட்ட இருக்கிறத என்கிட்ட சொல்ற? என்னத்தையா சொன்னேன்? நானும் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். வெள்ள பூண்டு வெள்ளை பூண்டுன்னா கூடவே காணா. கூட உள்ள வச்சிருக்கோம்ல. கூட எல்லாத்த உள்ள வச்சிருக்க. உள்ள இருக்குதுல கூட. வியாபாரத்தை ஒழுங்கா பார்க்கணும். எப்படி எப்படி பார்க்கணும் ஒழுங்கானா? அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம் தான். இடியாப்பம் வேணுமா? என்ன மூடி போட்டு வச்சிருக்கிற எடுத்து காட்டுங்க இடியாப்பத்தை. எதுமே மூடி போட்டாதே அதுக்கு பெருமை. எடுத்து காட்டுங்க இடியாப்பத்தை பாப்பா. நீ வெள்ளை பூண்டை காமி, நான் இடியாப்பம். என்ன பேசிட்டு இருக்கற? வாய் முகரே பாரு. ஓ மூஞ்சி முகரே ஓ பாரு. மூஞ்சி முத கண்ணாடில பாத்தியா? யாரு நீ கண்ணாடில பாத்தியா? நீ கண்ணாடில பாத்துட்டு வந்தியா? ஆளுகள் ஜெய்சே பாரு. சும்மா ஆளு ஜெய்சி. நீ இங்க இந்த முக்கல நம்மள்ட்ட முக்க கூடாது. நீ மைக்ல பேசினே அந்த கேசாண்டு. ஆள பாரு. அப்புறம் என்ன? ஆள பாக்காத. என்ன ஆளுடைய வேலைய பாரு. என்ன நீ வந்து பொம்பளை பிள்ளையா இல்ல ஆம்பளை பிள்ளையாங்கறதே தெரியலையே. அப்படியா? பாவாடை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்னன்னு? எப்படி வியாபாரத்தை பார்க்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்கால. ஆமா. நீ நினைப்ப அவுப்பண்டி அவுப்பேன். நீ நினைப்ப அந்த கேஸ்ண்டு. எனக்கு நான் இந்த கேஸ். இந்த இது வந்து ஐயா இடியாப்பா அந்த புள்ள பாவாடை அவுத்தாலும் வந்து ஒரு ஆப்பம் இருக்கு. நீங்க அவுத்து என்ன ஒரு பிரயோஜனம் இல்லையா? நாங்க அவுத்தா தாங்க உங்களுக்கு பெருமை. ஆம்பளைக்கு ஆம்பளை பெருமை கொடுக்கணும். ஆம்பளை நீ அவுத்துக்கிட்டு நின்னுகிட்டே இருந்தாலும் பெருமை கிடையாது. பொம்பளைங்க அவுத்தாதே. நீ என்ன பொம்பளை? சும்மா நீ நிப்பாட்டு. என்ன பேசிட்டு இருக்க? என்ன சண்டைக்கு வரியா நீ? அம்புக்கறியா? அப்பன்ஸ்ல அவுட்டாங்கல. டிஃபன்ஸ்ல அவுட்டாங்கல. உருட்டு இந்த மிரட்டல ஓ ஏரியால வச்சுக்கணும். எங்கள்ட்ட எல்லாம் ஆக கூடாது. ஓ ஏரியா என்ன? மணப்பாறையில வருவேன். புதுக்கோட்டையில வருவேன். காரக்குடியில வருவேன். அலந்தாங்கில வருவேன். பாட்டுட்ட உன் பேச்ச. நீ வந்து ஏரியா நீ சொல்லாத. அம்மா ஓ பருப்பாங்க எல்லாம் வந்து உனக்கு விதை போட்டதே நான் தான். உனக்கு விதை போடுறது இப்ப நானு. பாக்கலாமா? இனிதா என்ன இங்கரு மைக்க புடிங்க அடிச்சறதுக்கு மண்டை ரெண்டா பொளந்துட்டு போயிரும். மைக்க புடிச்சு அடிக்காத. ஏன் மைக்க என்னைய தொடு, என்னைய கட்டிப்புடி, என்னைய கடலாடி மேடையில விடிய விடிய உம்மா குடு. நான் இல்ல என் வர்க்கமே செவனேன்னு இறக்கு. ஈனுகிட்ட உட்காந்துருந்தீங்க இப்ப பொண்ணு புடி. என்னது வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? யாருக்கு இருக்கணும்? இருக்குதான்னு கேக்குறேன் உங்களுக்கு. வெக்கம் மானம் சூடு சொரணை 4 இருக்கு என்கிட்ட. இருக்குது இல்ல உன்கிட்ட அச்சம் மடம் ஞானம். நான் சொல்ல விட்டு கேளு. நான் அச்சம் மடம் ஞானம் பைப்பு உன்கிட்ட இருக்குல்ல. ஓட்ட இருக்க பைப்பு 3 வைப்பு இருக்கு. அதுல 3லமே நவால் ஓட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல கண்ணு கண்ணா வாய வச்சு உறிஞ்சு பாருங்க. மரியாதை இல்ல உனக்குன்ட்டேன். அப்புறம் தண்ணி வரலன்னு கேக்குறியா? அப்புறம் வாய வச்சு உறிஞ்சினா அப்புறம் நீ வாய வச்சு உறிஞ்சு. நீ உன்னால உனக்கு எட்டுச்சுன்னா நீ பாட்டுக்கு வாய வச்சு உறிஞ்சு. அப்படியா? இல்லன்னா யார்ட்டையாவது குடு கொண்டு போய். எதுக்கு? நான் பைப்பு வச்சிருக்கேன். பிவிசி பைப்பு வச்சிருக்கேன். ஓ வளைச்சு போட்டு நீங்களாவே உறிஞ்சிக்கிறதா? நல்லா உறிஞ்சுங்க. பெரிய ஆளு. ஆமா பைப் வச்சிருக்காரா? நம்பி கட்டற நம்பின்னு சொல்லிருக்காங்க. ஓ ஆமா. அப்படியா? தவக்குன்னு சொருவி ஒரு வைப்பு அடி வைப்பு, இன்னும் ஒரு வைப்பு திருவு வைப்பு, இன்னும் ஒரு வைப்பு சொருவு வைப்பு. அடே அப்பா. ஒரு வைப்புல தண்ணி வராட்டாலும் இன்னும் ஒரு வைப்புல தண்ணி வர வச்சு விடுவேன். ஒரு
வைப்பா மாத்தி மாத்தி எங்கிட்ட ஒன்னு சொருகிட்டே கிடங்க நீங்க அதுக்கு தானே. ஏங்க உங்களை கட்டி பிடிக்க கூடாங்கிறீங்க? ஏங்க யாரு கட்டி பிடிக்கணும்? யாருமே இப்ப நீ என்ன ஏன் கட்டி பிடிக்கிற? யாரு பிடிக்கணும்? ஏன் புருஷன் தான் என்னைய கட்டி பிடிக்கணும். உங்க புருஷன் தான் பிடிக்கணும். ஆமா. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்லங்க. எந்த ஊரு? மணப்பாறை. மணப்பாறை. ஆமா. மணப்பாறையில இருந்து மதுரைக்கு எதுல வந்தீங்க? வண்டியில வந்தோம். வண்டியில. ஆமா. வண்டி இல்லாட்ட வண்டி இல்லாட்டி பஸ்ல வருவோம். பஸ்ல வருவேன். ஆமா. பஸ்ல வருவீங்கல்ல? ஆமா. பஸ் கண்டக்டர் தோரங்குறிச்சியில் நிக்குது. ஆ. பொம்பளை எல்லாம் முன்னாடி தள்ளுங்க. முன்னாடி தள்ளுறதா? முன் வாசப்படியில ஏறுங்க. முன் வாசப்படியில ஏறுங்க. ஆம்பளை எல்லாம் பின் வாசப்படியில ஏறுங்க. சரி. ஏறி ஏறி சீட்ல உட்காந்துருவீங்கல்ல? ஆமா. உட்கார்ந்த உடனே உட்கார்ந்த உடனே கண்டக்டர் போடுவாரா? என்னத்தையா? டிக்கெட். டிக்கெட் போடுவாரு. டிக்கெட் போட்டு எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு தான் கொடுப்பாரு. தொடுறது யாரு தொடணும்? புருஷன் தான் தொடணும். அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? மரியாதை இல்ல உங்களுக்கு. இருங்க. உடனே அப்படியே தொடுறதுன்னா தொடுற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. உங்களுக்கு கை தட்டினா உங்களுக்கு அட இருங்க நீங்க. தொடுற விதம்னு ஒண்ணு இருக்கு. பாக்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. அவங்க பார்க்கலே தெரிஞ்சுக்கலாம். இவங்களை நம்மள என்ன நோக்கத்துல பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடும் பொழுதே தெரிஞ்சுக்கணும். கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்கறதுக்கு நீ வந்து இப்படி கட்டி பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல. சரி நான் ஒண்ணு சொல்றேன். என்ன? கண்டக்டர் விட்டுருங்க. சரி. வளையல் போடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமா. யார்கிட்ட போவைய? வளையல் கரெக்டா தான். நான் கண்டக்டர் மல்லனார் வளையல். நீ என்ன அறிவு கட்ட மனுஷனாவே இருக்கிற? நான் ஏதாவது தப்பா பேசுறேன்? நீங்க ஆத்தாடி. இப்ப வளையல் காட்ட போறீங்க. ஆமா. வளையல் கார் நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு போடுவாரா? அடடடடடா. சௌரியத்தை பொறுத்தா? இல்லங்க கேக்குறேன், உங்ககிட்ட கேக்குறேன். வளையல் போட போயிட்டோம். அவர் நின்னார்னா நான் நின்னுப்பேன். அவர் உட்காந்து கூட வச்சுட்டு அந்த கண்ணாடி பெட்டியை வச்சுட்டு அவர் உட்காந்துருந்தாரா நானும் உட்காந்துக்குவேன். சரி. போற வளையல உள்ள தள்ளிவாரு. ஆமா. போகாத வளையல என்ன தள்ளுவாரு? போகாத வளையல என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இல்லங்க இதே சொல்லுங்க. பழக்கம் பண்ணி பாக்குறேன். நீங்க இல்லங்க நான் வளையல்கார்ட்ட போய் என் கையை கொடுத்து நீங்க போடுங்கன்னு நான் வேடிக்கை பார்க்கறதெல்லாம் கிடையாது. 10 நாளும் 10 ஆட்டி வாங்கிட்டு வந்து வீட்டுல இந்த சோழி வச்சுக்கிறாங்க. நானே போகாத வளையல என்ன பண்ணுவாரு? போகாத வளையல கையை பிடிச்சி அப்படி அமுக்கி சோப்பு கிப்பு போட்டு ஒரு தலை போடுவாங்க. இல்லைன்னா எண்ணெய் கிண்ண தடவி யாராவது ஒரு அப்படி போடுவாங்க. சரி. எண்ணெய் கடையும் சோப்பு கடையும் அடைச்சிட்டேன். என்ன செய்வாரு? எண்ணெய் கடையும் சோப்பு கடையும் அடைச்சிட்டா என்ன பண்றது? ஆமா. லைட்டா எச்சி துப்பி உள்ள தள்ளிடுவாரு. அடாடா இந்த வாத்தியாருக்கு அனுபவம் நிறைய இருக்கியா அந்த விஷயத்துல? இல்லங்க கொஞ்சம் வருஷமாங்க. ஆத்தாடி. என்னை விட சீனியர் அவரை விட நான் நல்லாவே போடுங்க. சரி சரி அதுவும் போயிட்டு போங்க. வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? கையை தொட்டு தான் போடுவார். அப்ப உங்களை தொடறது யாரு தொடணும்? என்னைய வந்து என் புருஷன் மட்டும் தான் தொடணும். அப்ப வளையல்காரர் ஓம் புருஷனா? சரி விடுங்க. அதுவும் போயிட்டு போகுது. சரிங்க. உடம்புக்கு முடியல, காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, சலதோஷம் வந்துருச்சு. ஆமா. யார்கிட்ட போவீங்க? டாக்டர்ட்ட. இதோட 3 நாள் தான். என்னையா 3 நாள் கணக்கு? நான் யாரு? கண்டக்டர். 2வது யாரு? சபாஸ்ரா. அடுத்த வருஷம் நீ பாஸ்ரா. இல்ல 3வது யாரு? டாக்டர். இருங்க ஒரு நிமிஷம். இதே மாதிரி பள்ளிக்கூடத்துல டீச்சர் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? எந்திரிச்சு வாடா. தலையை கீழே போட்டுவிட்டா உட்காந்துக்கிறது. இதை மட்டும் நல்லா உன்னிப்பா கவனிக்கிறது. டாக்டர் ஊசி நிக்க வச்சு போடுவாரா படுக்க போட்டு போடுவாரா? அது காய்ச்சல் லேசா அடிச்சுச்சுன்னா நிக்க வச்சு போடுவாரு. ஆமா. ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சுன்னா படுக்க வச்சு குளுக்கோஸ் போட்டு. அவர் சௌரியம். என்ன டாக்டர் சௌரியம். சில நேரம் மயக்கமா இருக்கும், மயக்க ஊசியை கூட போட்டு போயிடுவாரு. மயக்க ஊசியை கூட போட்டுட்டு போயிடுவாரா? இல்ல போட்டு ஏதோ தொட்டு போடுவாரு. கையை தொட்டு தான் போடுவாரு. ஆமா. உங்களை தொடுறது யாரு தொடணும்? என் புருஷன் மட்டும் தான் தொடணும். அப்ப டாக்டர் உன் புருஷனா? ஐயோ இல்ல, அதுதாங்க முதவே சொல்லிட்டு தொடுற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய. நீங்க சுத்தமா விடுங்க. நீங்க சுதியோட பாடுறீங்கல்ல, இந்த சுதியோட பாடுறா யார்கிட்ட போவீங்க? யார்கிட்ட போகணும்? ஒரு வாத்தியாரு ஒரு மாதிரி பெட்டிக்காரர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான். யார்கிட்ட போவீங்க? பெட்டிக்காரர். பெட்டிக்கார்ட்ட போவியா? போயிட்டு போ. நான் என்ன மயித்து ஐயா வாங்கய்யா. ஐயா ஐயா பாட்டு படிக்கத்தாங்க வர்றாங்க. பாட்டு படிக்கத்தேன். இங்க இருங்க. நீங்க ஒரு மாசமா கூட மாட அப்படித்தான் தர்றீங்க. ஐயா இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கிறாங்க. ஐயா நீங்க கேட்டது 100 கிராம். இது இப்படி காக்கல தரும். விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க சொல்லிட்டேன். காக்கில எனக்கு வேணாம். சேவானே இங்க வருங்க. கம்முண்டு உட்கார். 200 கிராம் கேட்டவெல்லாம் கம்முண்டு உட்கார். ஐயா ஐட்டம் பரிசியா விட்டுறாதீங்க, வாய்ப்பை 200 கிராம் 100 கிராம் காக்கல இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு கேக்குறேன். இப்போ ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. ஒரு அரிசி காக்கில கொடுங்க. ஒரு பருப்பு 1 கிலோ, மிளகாத்தூள் 1 கிலோ. பருப்புல 3 வகை பருப்பு இருக்கு. ஆமா. தூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு.
அதே மாதிரி எண்ணெயில 3 வகை இருக்கு. என்னென்ன? கா எண்ணெய், நா எண்ணெய், மா எண்ணெய், இப்படி சுருக்கிட்டாங்க. ஏன்? கா எண்ணெய் தெரியுமா? கடலை எண்ணெய். கடலை எண்ணெய். மா எண்ணெய்னா மண்ணெண்ணெய். சரி. நா எண்ணெய்னா நல்லெண்ணெய். இப்படி இருக்கு. தூ பருப்புண்டா துவரம் பருப்பு, ஊ பருப்புண்டா உளுந்த பருப்பு, உளுந்தம் பருப்பு, பா பருப்புண்டா பாசி பருப்பு. பாசி பருப்பு. எந்த இடத்துக்கு வர்றீங்களோ அந்த இடத்துக்கு நான் போய் ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இடத்துல என்ன இந்த பண்றீங்க? இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம். வெள்ள பூண்டா? அதுவும் பார்ப்பேங்க. அந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து வந்து இளநீ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட இளநீ வியாபாரத்தை சொல்லவா? இளநீ வியாபாரம். ஆமாங்க. இருக்கட்டும்ங்க. ஏற்கனவே இளநீ உங்க வியாபாரம். வியாபாரம்? ஏன் வியாபாரமா? நான் தான் சொல்லிட்டேனே. சரி, ரொம்ப சந்தோஷம். 2 வியாபாரத்தை ஒண்ணா போட்டு இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்க போறோம். அப்படிங்களா? 2 பேரும் சேர்ந்து பார்த்தாத்தான் எதுலையுமே கூட்டு உயர்வே நாட்டு உயர்வுன்னு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஊர் ஓடினால் தேர் ஓடும்னு. அதனால 2 பேரு வியாபாரத்தை ஆடி பாடி வியாபாரத்தை பார்க்கணும். ஆகட்டும். அடி மொட்டை குண்டி பல்லழகு. ஐயோ, வாயிலையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாய் புண்ணா போயிடாதா? ஏங்க இந்த பிள்ளைக்கு யாருக்கும் இல்லாம வாயில எப்ப பார்த்தாலும் அதை வாயில வச்சுக்கிட்டே தான் இருப்பியா? அதுலதாம்மா டேஸ்டே இருக்கு. ஐயோ, வாத்தியார் சூப்பர். என்னங்க? மோ இட் இட் ட ட கு கு இன் டி டி மொட்டை குண்டி. வாத்தியாரே, யாருக்குமே இல்லாத எத்த தட்டி குண்டியா இருக்கு. நீங்க என்ன இப்ப குண்டி இல்லைன்றீங்க? இத மட்டும் ரசிப்பா. மொட்டை மொட்டை பல்லழகு முத்து முத்தா சொல்லழகு. மொட்டை மொட்டை பல்லழகு முத்து முத்து சொல்லழகு. சிவையில அழகு தட்டி வச்ச மாரழகு. மகள மேலழகு சட்டி வச்ச மாரழகு. அடி கொண்டு வந்தல தரட்டாவோ கூட நானு வரட்டா. கொழுந்து வந்தல தலட்டா கூட நானு வரட்டா. மண்டை கருகி போச்சுங்க இந்த பையன் மண்டை. ஐயா அப்பா மண்டை அதெல்லாம் கருகலையா? ஆடுமா மேலே இன்னைக்கு அண்ணன் போட்டிருக்காருல எல்லா டான்ஸுமே
நல்ல நாகரிகமான டான்ஸ் தான். வினிதாவை பொறுத்தளவில் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இப்படி நினைக்கையில் தமிழ் செல்வி அக்காவில் நினைக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், தமிழ் செல்வி அக்கா உண்மையிலே ஒரு நாகரிகமாக இந்த மேடையில் செய்யணும்னு நினைக்குது. அதுக்கு தக்கன நானும் நடந்துக்கிறேன். நன்றி 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 நன்றி. ஆமாம், உண்மையிலே அன்பு திண்டுக்கல் மணிமேகலையும் எனது அன்பு தம்பி ராமலிங்கமும் நிறைய ஆட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடம் கொடுப்போம். நான் 4வது மேடமா பாப்பா, இந்த மேடையில் 4வது மேடை. அப்படியா? 3 மேடையில் ஆடிட்டேன், இது 4வது மேடை. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே உங்களை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே உங்களை மாதிரி பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை. இல்லை அப்போ நீங்க அடுத்த வருஷம் என்னவா வயசான காலத்துல தேவையா? சரி விடுற, 60ஆம் கல்யாணம்லாம் பண்றாங்க. ஒரே ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் பண்ணிடலாங்கிறீங்களா? மேலே வாட் இஸ் யுவர் நேம்? என்னோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. பேர் என்ன தெரியுமா? வினிதா. வினிதா. மை நேம் இஸ் சண்முகராஜா. ரொம்ப சந்தோஷம். என்னது? நான் உங்க பேரவே கேட்கல, நீங்க அட்வான்ஸா சொல்றீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப தெளிவா இருக்காங்கம்மா. இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்பவே தெளிவு. இந்த கடலாடி பஸ் ஸ்டாண்ட்ல இந்த இடத்தில் சிறுநீர் கழிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல தான் சிப்ப திறந்துக்கிட்டு அடிப்பேன். உலகம் அப்படி மாறிடுச்சு. ஆமா, உங்களை நான் இப்பதான் அடிச்சிட்டு வந்தாங்களா? உங்களை நான் காதல் பண்றேன். எப்படிப்பட்ட காதல்? என்னுடைய காதல் புனிதமான காதல். அப்படியா? மனிதன் உணர்ந்து கொள்ள அதையும் தாண்டி குழிக்குள்ள போனது காதல். எப்படிப்பட்ட காதல்? சரி விடுங்க, அவன் ஆர்வமா இருக்கான். காப்பை கழட்டிட்டல்ல, ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. அந்த ஊட்டி வரை உறவிலே பூமாலை பொழுதினிலே அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் மாலை ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேடுறது உந்தன்
வேண்டுமா என்றது